Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தைரிய வீரியம் எனும் 3ஆம் இடம். இதுதான் தலைப்பு. ஒவ்வொரு ஸ்தானங்களின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பாவகமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த 3ஆம் இடத்தின் முக்கியத்துவம் என்ன? 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு செயல் திறன்களை குறிக்கக்கூடிய வீடுங்க. செயல்திறன், அவருடைய வீரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய துணிச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். அதாவது லக்னம் என்னும் வீடு உங்களை குறிக்குதுன்னா 2ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய நெருங்கிய உறவுகளை குறிக்கும். இந்த நெருங்கிய உறவுகள் அப்படிங்கிறதுல அப்பா, அம்மா, மனைவி இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்து அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒன்று விட்ட உறவுகள் மற்றும் சகோதர உறவுகளை குறிக்கும். சகோதர உறவுகள், இளைய சகோதரம், ஒன்று விட்ட உறவுகள், அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரியான ஒரு அடுத்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடும் 3 தான். நம்ம நண்பர்கள் யார், நமக்கான தொடர்புகள் எவை, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொடர்புகளை குறிக்கக்கூடியதும் 3ஆம் இடம். தொடர்புகள் எங்கிருந்து வரும், எப்படிப்பட்ட தொடர்புகள் கிடைக்கும், நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுமா, இல்லை மோசமான மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுமா, நம்மளுடைய தொடர்புகளால் நமக்கு ஆதாயம் இருக்குமா அல்லது அதனால் பாதிப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதும் இந்த 3ஆம் இடம் தான். பண்டபாத்திரம், காதணி, நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களையும் குறிக்கக்கூடிய வீடு 3. ஒருத்தருடைய ஆடை, ஆபரணங்கள், அணிகலன்கள், இதையெல்லாம் குறிப்பிடுற வீடும் இந்த 3ஆம் இடம் தான். செயல்கள், ஒருத்தர் லக்னத்தால் யோசிக்கிறாருன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தினால செயல்படுவார். இந்த 1, 3, 5, 7, 9, 11 இந்த வீடுகள் தான் நம்மளுடைய ஆளுமை திறனை குறிப்பிடும் வீடுகளாக இருக்கும். 1ஆம் இடம் நினைக்க தோன்றும், 3ஆம் இடம் அதை செயல்படுத்த முயற்சிகள் எடுக்கும். இது முயற்சிகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். வீரியஸ்தானம், செயல்படும் ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானத்தோடு சேர்த்து இது ஒரு உபஜயஸ்தானமாகவும் இருக்கும். அதாவது வெற்றியை குறிப்பிடும் இடம் 3. உபஜயம், ஜெயம்னா வெற்றி. அந்த முயற்சி இருந்தால் தான் வெற்றி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முயற்சியையும் வெற்றியையும் குறிக்கக்கூடிய வீடாகவும் 3 இருக்கும். ஒரு ஆண்மகனுக்கு வீரியத்தை குறிக்கக்கூடிய இடமும் இந்த 3 தான். 3ஆம் இடத்துல ரொம்ப பெரிய பாவக்கோள்கள் உட்கார்ந்தாங்கன்னா நார்மலாக வீரிய குறைபாடு, அதுவும் குறிப்பாக சனி, கேது 3ல் உட்காந்தா வீரிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதும், சுக்கிரன் 3ல் இருந்தால் சுக்கிலம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதும் இதன் அடிப்படையில் சொல்லப்படுறதான். காமத்திற்கு காரக கிரகமான சுக்கிரனும், அழித்தன்மைக்கு காரக கிரகமான சனி பகவானும், தாம்பத்திய வாழ்க்கையை வெறுப்பதற்கு காரக கிரகமான கேது பகவான், இந்த 3 பேரும் போய் 3ல் உட்கார்றதுங்கிறது கொஞ்சம் வீரியத்தன்மையை நீர்த்து போக வைக்கிறது. தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத தடைகளை ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு வரும். இதில் மோசமான கிரகம் சுக்கிரன் 3ல் உட்காந்தா சுக்லமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி அந்த மாதிரியான வீரியத்தை குறிப்பிடக்கூடிய இடமும் 3 தான். இப்போ 3ஆம் இடம் நம்மளுடைய உடல் பாகங்களில் தோள்பட்டையும் கைகளையும் குறிக்கக்கூடியது. இந்த கைகளை கொண்டு செய்யப்படும் பணிகள், வேலைகள் அனைத்தையும் குறிப்பிடுற இடம் 3. காதுகளை குறிப்பிடுற இடம், ஆபரணங்களை குறிப்பிடுற இடமும் 3 தான். காதணி, காது கேளாமை, காது செவிடுத்தன்மை ஏற்படுவது, அதெல்லாம் குறிப்பிடுற இடமும் 3 தான். ஸோ 3ஆம் இடத்துல இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். தைரியமும் வீரியமும் இந்த இடத்துல கிடைக்குதுங்கிறது மாதிரியே இந்த இடத்தை கொண்டு தான் உங்களுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறது தீர்மானமாகும். தொடர்புகளை தீர்மானிக்கும் 3ஆம் இடமே நண்பர்கள் யார் என்பதையும் தீர்மானிக்கும்.
நல்ல நண்பர்கள் வாய்க்க பெறுவார்களா, நல்ல தொடர்புகள் வாய்க்க பெறுமா, இந்த நண்பர்களால் வாழ்க்கையில் உயர்நிலை அடைவோமா, அடுத்த கட்டத்துக்கு இதை வைத்து நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிறத குறிப்பிடுறதும் 3. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைய துணை அப்படிங்கிற ஒரு ரகசியமான தொடர்பையும் இந்த 3ஆம் இடம் தான் குறிப்பிடும். ஜாதகத்துக்கு திருமணம்ங்கிற ஸ்தானத்தை 7ஆம் வீடு குறிப்பிட்டு மறுமணம்ங்கிற ஸ்தானத்தை 9 மற்றும் 11ஆம் வீடுகள் குறிப்பிடும்போது திருமணம் முறிந்து போகாமலே, திருமணம் பிரிந்து போகாமலே, திருமணம் முறையான டைவர்ஸை வாங்காமலே இளைய துணையை கொடுக்கக்கூடிய வீடாக இந்த 3ஆம் இடம் இருக்கும். அதாவது மனைவி அல்லது கணவர்னு ஒருத்தர் இருப்பார், ஆனால் தொடர்புகள் மூலமாக வேறு நபர்களின் ஒரு இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ், இல்லீகல் கான்டாக்ட்ஸு, அஃபைர்ஸ் போன்றவற்றை குறிக்கிற இடம் 3. அதனால தான் நான் 3 சொன்னேன், தொடர்புகள் ஸ்தானம். இந்த தொடர்புகளால் நல்லது நடக்குதா இல்லை இந்த தொடர்புகளால் கெடுதல் நடக்குதாங்கிறது தீர்மானிக்கிறதும் 3ஆம் இடத்தின் மிக முக்கியமான அமைப்பு. சிறு தூர பிரயாணங்கள் எல்லாத்தையுமே குறிப்பிடுறது இந்த 3ஆம் இடம் தான். நம்ம அன்னாடும் பண்ணக்கூடிய ட்ராவல்ஸு, ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறது, 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறது, காலையில் கிளம்பி போயிட்டு மத்தியானம் திரும்பி வந்துடுறது, காலையில் வேலைக்கு போயிட்டு மதியம் நைட்டு திரும்பி வர்றதுங்கிற மாதிரி அந்த ட்ராவல் சிறு தூர பிரயாணங்களை குறிப்பிடுற இடமும் 3 தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவருடைய எழுத்து திறமை, இயங்கும் திறமை, இயக்கும் திறமையை குறிக்கிற இடமும் 3. எழுதுகோள் கைகள்னால தானே எழுதுகிறோம். அந்த கைகளை கொண்டு செய்யப்படும் வேலைகள் எல்லாம் இந்த 3ஆம் இடத்துலேருந்து வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தனாதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோ 3ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா இவங்க கைகளை கொண்டு செய்யப்படும் வேலைகளில் பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இவர் மேச லக்ன ஜாதகர், 10ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 3ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கனால மோட்டார் லைன் தொழிலில் ட்ரை பண்ணுங்க கிடைக்கும்னு சொல்லும்போது அவர் அரசு போக்குவரத்தில் டிரைவர் ஆகிறார். அந்த கைகளை கொண்டு செய்யப்படும் வேலை அது கீழ்நிலை அரசு பணி, அதாவது ஸ்டேஜ் 4 அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணி. மோட்டாரை இயக்கக்கூடிய கிரகம் சனி, அவர் அந்த இடத்துல 3ல் உட்காரும்போது இந்த வேலை கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். விளையாட்டு வீரர்களை உருவாக்குற இடமும் 3 தான். ஏன்னா வீரியம் கொண்ட மனிதர்கள் தான் விளையாட்டுத்துறையில் சாதிக்க முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த செயல்திறன், வீரியமான செயல்திறன் கொண்டவர்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல நல்ல வலிமையோடு அமர்ந்திருக்கும் போது, 10 குடையவர் 3ஆம் இடத்துல வலிமையோடு அமர்ந்திருக்கும் போதும் இந்த மாதிரியான வீரியமான செயல்திறன்களை குறிப்பிட்டு அதன் மூலமாக விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை உருவாக்குற அமைப்பும் இந்த 3ஆம் இடத்திற்கு உண்டு. புரிஞ்சுதுங்களா? ஒரு கடகலக்ன ஜாதக 10 கூடைய செவ்வாய் 3ஆம் இடமான கன்னியில் அமர்ந்து ஆட்சி பெற்ற குரு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி ஆட்சி பெற்ற குரு பகவானுடைய பார்வையில் இந்த ஜாதக அமைப்பு ஐபிஎல்லில் விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு ஜாதகரோடது. இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது பையன் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், ஜெயிக்க சாத்தியம் இருக்குன்னா நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறும் போது நான் சொன்னேன், கண்டிப்பாக அவன் இந்த மாதிரியான கிளப்பு மேட்சுகளில் ஐபிஎல் மாதிரி இதில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அவனுடைய திறமையை நிரூபித்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ அந்த பையன் ஐபிஎல்லில் செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக ஐபிஎல்லில் விளையாண்டுட்டு இருக்கிற ஒருத்தரோட ஜாதகம் தான் இந்த அமைப்பு. ஸோ இப்போ இந்த 3ஆம் இடம் விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறதும் அமைப்பு தான். ஒப்பந்தங்கள் மூலமாக ஒருவருக்கு ஆதாயங்களை வாரி வழங்கும் இடமும் இந்த 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் ஒரு சிறு மறைவு ஸ்தானம். ஆனாலும் இந்த வீட்டிலையும் வெற்றிக்கான அனைத்து சூட்சுமங்களையும் இயற்கை ஒளிந்துதான் வைத்திருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம், செக்கு டிஸ்கவுண்ட் மூலமாக கடன் கொடுத்து வாங்குதல், பத்திரப்பதிவு, எழுதுதல், இயக்குதல், மற்றவர்களை இயக்கி காரியம் சாதித்தல், புகைப்படக் கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இசைத்துறை, நாடகத்துறை, நடிப்புத்துறை போன்றவற்றில் வெற்றி பெறும் யோகிதைகளை குறிப்பிடக்கூடிய இடமும் இந்த 3ஆம் இடம் தான். ஸோ 3ஆம் இடத்தின் பங்களிப்புங்கிறது அளப்பறிய முடியாதது. ஒவ்வொரு வீடுமே முக்கியம்தான். எந்த வீடையும் நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. 8ஆம் இடங்கிற மோசமான வீடுன்னா கூட அந்த இடத்துல தான் உங்கள் ஆயுளுடைய ரகசியத்தை ஒழிச்சு வச்சுட்ருக்காங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. திடீர் அதிர்ஷ்டத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்கிறதையும் மறுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் 3ஆம் இடம் ஒருவருடைய ஒப்பந்தத்தினால் அவர் போட்டுக்கிற கான்ட்ராக்டுகளின் அடிப்படையில் வாழ்க்கையில் பெரும் அளவில் உயரும். இந்த ஒப்பந்த பணியாளர்கள்ங்கிற கேட்டகரியில் இந்த 3ஆம் இடம் தான் வரும். ஒரு நீண்ட காலம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, நீண்ட காலம் அரசு உதவி பெறக்கூடிய துறைகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது, ஒப்பந்த அடிப்படையில் தொடர்ந்து ஒப்பந்தங்களை புதுப்பிச்சுக்கிட்டு வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைப்பு, இதெல்லாம் 3ஆம் இடத்தின் அடிப்படையில் வரும்.
டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது, எழுதுதல் அப்படிங்கிறதும், எழுதுவது, ஒருவரை இயக்குவதுங்கிறது பத்திரப்பதிவுத்துறை மாதிரியான துறைகள், மோட்டார் வாகனத்துறை மாதிரியான துறைகள், அஞ்சலகம் மாதிரியான துறைகள். ஏன்னா இது சிறு தூர பிரயாணம், இன்னொரு போஸ்ட் மாஸ்டர் ஒர்க்கு அந்த மாதிரி குரியர் சர்வீஸ் நடத்துறது, ஜாப் பவர், மேன் பவர் ஆஃபீஸ் நடத்துறது, இதெல்லாம் 3ஆம் இடம் கொண்டு கணிக்கப்படலாம். மனிதனுடைய வீரியத்தை, சக்தியை பயன்படுத்தி அதன் மூலம் தொடர்புகளை உருவாக்கி, அந்த தொடர்புகளின் மூலமான ஒப்பந்தங்களை போட்டு, அந்த ஒப்பந்தங்களின் மூலம் வெற்றி பெறுவது. உதாரணமாக ஒரு பிளேயர் ஐபிஎல்ல செலக்ட் ஆகிறான்னா என்ன மாதிரி செலக்ட் ஆகிற, ஒரு வருஷத்துக்கான ஒப்பந்தம். 2025-26ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல்ல ஒப்பந்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி. நாம் போடுற ஆடிட்டிங்கு, இன்கம் டேக்ஸ் எல்லாமே பாருங்கள், ஒரு ஆண்டுக்கான கணக்கு வழக்கு தாக்கல். இந்த ஷார்ட் டைமில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், லாங் டைமில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செய்யப்படும் வேலைகள், இதையெல்லாம் குறிப்பிடுறதும் 3 தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் வருது, இது ஒரு ஷார்ட் டைம் ஒப்பந்தம் தான். ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு நண்பர் ஏற்படுறாரு, இவர் லைஃப் லாங் தொடருவார்னு சொல்ல முடியாது, ஆனால் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தொடருவார், அது ஒரு ஷார்ட் டைம் ஒப்பந்தம். இளைய துணை அப்படிங்கிற அடிப்படையிலையும், ஒப்பந்தங்கள்ங்கிற அடிப்படையிலையும் இந்த 3ஆம் இடம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3ஆம் இடத்தின் வாயிலாக நாம் வெகு ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தின் 3ஆம் இடம் எதை தருகிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.